ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான குழம்பு வைக்க போகிறோங்க. சுண்டல் குழம்பு. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் டேஸ்ட் அருமையாக சீக்கிரமாக முடிகிற மாதிரி பண்ண போகிறோம். சூப்பரான இந்த சுண்டல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த சுண்டல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சும்மா பெருசாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை சும்மா 2 தடவை அப்படியே வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாம் சேர்த்து இந்த குழம்பு அப்படியே தொண்டைக்கு இதமாக அருமையாக இருக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய தக்காளியை பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு கருப்பு கொண்ட கடலையை நைட்டே ஊற வச்சு காலையில் குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வாணலியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ பாருங்கள் இந்த வேக வச்ச கடலையும் அது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்க பெருசாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணால் இந்த குழம்பு அருமையான காம்பினேஷனுங்க. சாதத்தில் கலந்து சாப்பிட்டாலும் அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரே ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது, அதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு பருப்பெல்லாம் வேண்டாம், இந்த அரைச்ச விழுதே போதும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். பூரி கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு. குருமா டேஸ்ட்டில் இருக்கும் சூப்பராக. சாதத்தில் கலந்துக்கிற மாதிரி பண்ணுறேன், அதனால கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு மேலே இன்னும் தண்ணியெல்லாம் சேர்த்துற வேண்டாம். இப்போ இது அப்படி கொதி வரட்டும். புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும். இப்போ நல்லா கொதி வந்த உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். குழம்பெல்லாம் செஞ்சதே இல்லைன்னு சொல்கிற பேச்சுலர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம், அவ்வளோ சுலபந்தாங்க இது. இப்போ இது கூட ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது மேலேயே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுட்டு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுண்டல் குழம்பு செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.